என் அன்புக்குரியவர்களே, இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் நமக்கு நல் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். மனிதனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். சரி, இரட்சகர் இயேசுவுடைய புவி வாழ்வில் அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் எளியவர்கள், சாதாரணமானவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், வியாதியில் கஷ்டப்படுகிறவர்கள். அவர்களுக்கு அதிக கல்வியறிவு இருந்தது என்று வேதம் சொல்லவில்லை. அப்படி என்றால் ஆண்டவர் எதை பார்த்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார்? ஒன்றே ஒன்றுதான், அவருடைய விசுவாசத்தை பார்த்துதான் அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு உங்களுக்கும் கூட ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஆவலோடு கூட இருக்கிறார். ஆனால் உங்கள் இருதயங்களில் இருக்கிற சந்தேகங்கள் இருக்கிறதே, அந்த சந்தேகங்கள் தான் அற்புதங்களை தடை செய்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்க போகிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதங்களை செய்வீர் என்று நான் நம்புகிறேன் என்று கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் உங்களால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 2, 3. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இந்த குஷ்டரோகி பெரிய அறிவாளி இல்லை, பெரிய படித்தவன் இல்லை, ஏனெனில் வேதம் அப்படி எதுவும் சொல்லவில்லை. அவன் ஆண்டவரிடத்தில் வந்து ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறான். உமக்கு சித்தமானால், ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்றால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லுகிறான். நம்மில் பலருக்கும் அற்புதத்தை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது இது சித்தமா இல்லையா என்ற சந்தேகத்திலேயே நம்மால் அற்புதங்களை விசுவாசிக்க முடிகிறதில்லை. இவன் குஷ்டரோகி, இவனுக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்தது? வேதத்தில் எத்தனையோ குஷ்டரோகிகளை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம். அவர்களில் அநேகர் சுத்தமானதை போல தெரியவில்லை. ஆனால் ஆசாரியன் சுத்தமான குஷ்டரோகியை பரிசோதித்தான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இவனுக்கு இருந்த கொஞ்ச அறிவு, குஷ்டரோகிகள் சுத்தமாக முடியும் என்ற கொஞ்ச அறிவு இயேசுவினிடத்தில் இவனை உந்தி தள்ளியது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு சிறிய அறிவு, ஆண்டவருடைய அற்புதத்தையும் வல்லமையும் குறித்த சிறிய அறிவு இருந்தால் போதும், ஆண்டவரிடத்தில் வந்து என்னுடைய இந்த பிரச்சனைகளை நீ சரிப்படுத்த உம்மாலை கூடும் என்று நீங்கள் கேட்க முடியும். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். இங்க சொல்லணும், ஆண்டவரே, இது என்னால் முடியாது, என்னால் முடியாதது உம்மாலே முடியும் என்று நீர் சொல்லியிருக்கிறபடினால் நான் உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு நீர் அற்புதம் செய்யும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். வசனம் 3 என்ன சொல்கிறது? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு சித்தம் உண்டு. இந்த காரியத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வது ஆண்டவருடைய சித்தம். இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பது ஆண்டவருடைய சித்தம். அவருக்கு சித்தம் உண்டு. கையை நீட்டி கர்த்தர் உங்களை தொட்டு குணமாக்க விரும்புகிறார், விடுவிக்க விரும்புகிறார், நன்மை செய்ய விரும்புகிறார். ஆண்டவரை நம்புங்கள், அற்புதம் நடக்கும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று கேட்ட அந்த குஷ்டரோகியை தொட்டு சுத்தமாக்கினீர். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் எதெல்லாம் தங்களால் முடியாது, ஆனால் உமக்கு சித்தம் என்றால் எனக்கு இதை செய்யும் என்று கேட்கிறார்களோ, அந்த காரியங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு வாய்க்கட்டும் என்று அடியால் ஜெபிக்கிறேன். கையை நீட்டி தொட்டு குஷ்டரோகியை சுத்தமாக்கிறது போல வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் மாறட்டும். பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்களே, அந்த பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைமைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், மனிதர்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா போராட்டத்துக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. கிருபை கூட இருக்கட்டும். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சித்தம் உண்டு, நீங்கள் சுத்தமாவீர்கள். கர்த்தருடைய சித்தத்தை வேதம் முழுவதும் தேடி படித்து எடுத்து கையில வைத்துக்கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.